Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பராபவ ஆண்டு ஆனி மாதம் 28ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று சிவராத்திரி மற்றும் பிரதோஷ தினம், இந்த ரெண்டும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது. இன்றைக்கி சிவன் ஆலய வழிபாட்டை தவறவிட வேண்டாம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மற்றும் பகல் 3 மணி முதல் 4 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி மற்றும் விஷாகம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கும் செவ்வாயும் சந்திரனும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. இது 3வது நாளாக சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ஆனி மாதத்தினுடைய கடைசி முகூர்த்த நாள். நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி முகூர்த்தத்துக்கு அட்டன் பண்ணுறதோ இல்லை உங்கள் வீட்டில் முகூர்த்தம் இருக்கிறதோ இருக்கும். ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு நிறையா புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பும் நமக்கு மனசில் நிறைய சந்தோஷம் தரும். ஸோ ஒரு சண்டே நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியலேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்ம பலவிதமான புதிய அறிமுகங்கள் கிடைச்ச ஒரு திருப்தியோட இந்த நாளை கொண்டாடலாம். இன்றைக்கி நான் சொன்னேன், சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் சேர்ந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ மறக்காமல் சிவன் கோவில் போங்க, வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. 7:30 சனிக்கு இது ஒரு நல்ல பரிகாரம். ரிஷப ராசி நேயர்கள், நமக்கு ராசியிலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறையா இருக்கும். தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன், வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடுறது, வெளியில் கல்யாண வீட்டில் போய் சாப்பிடும்போது சர்வ் பண்ணுறவங்க இடத்துல கத்துறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நமக்கு நிறையா நடக்கும். ஸோ நமக்கு கோபம் வரும்போது நம்ம நினச்சிக்கலாம், இன்றைக்கி நமக்கு சந்திரன் செவ்வாய் ஒன்றா இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்சஸ்லாம் இருக்கும்னு. இதுக்கு பரிகாரமாக நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அம்மன் கோயிலில் போயிட்டு துவரம் பருப்பு தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிபி, சுகர், தைராய்டு ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பரிகாரம். துவரம் பருப்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ உடலில் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று இது போன்ற பரிகாரங்கள் செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல கெமிக்கல் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் பாடியில். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன ஒரு மன போராட்டங்கள் இல்லை என்னவோ நம்மளை அறியாத ஒரு கோபம் எல்லாம் இருக்கும். ஸோ யோகா மெடிடேஷன் அவசியம் தேவை. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி 12ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமின்மையெல்லாம் இருக்கும். நிறைய வேலை இருக்கும், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம், ஆனால் நமக்கு டைமே இருக்காது. அதுவும் இன்றைக்கி சண்டே வேறு. சம்டைம்ஸ் இந்த சண்டேயில் ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தாங்கன்னா ரொம்ப கோவம் வரும். அதுவும் லேடிஸ்க்கு வீட்டில் வேலை பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா சமைக்கணும், அதுவும் ஸ்பெஷலாலாம் ஏதாவது சமைக்கணும். அப்படிங்கும்போது நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன், இன்றைக்கி பயத்து வந்துட்டாங்களேன்னு மனசில் இருக்கிற குறைய நம்ம வெளியில் யார்கிட்டையும் சொல்லிக்கவும் முடியாது. அதனால் இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு மனதிலேயே முணுமுணுத்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நாள் கூட நம்ம சொல்லலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் கண்டிப்பாக சாயங்காலம் ஒரு கோயிலுக்கு போங்க. குளத்தில் மீன் இருந்ததுன்னா அதுக்கு பொரியிடுங்க. இந்த மாதிரி 2 திதியும் ஒன்று கூடக்கூடிய நாளில் நம்ம குளத்தில் மீன்களுக்கு பொரியிட்டால் ரொம்ப விசேஷம். செய்த பாவம் எல்லாம் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ராசிநாதன் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். ராசியில் குரு பகவான் உச்சபலத்தோடு இருக்கார். ஸோ சிவனை பார்க்காமல் இருக்கவே இருக்காதீங்க. பல நாட்கள் நமக்கு ஒரு இந்த பாவத்துக்கு நான் என்ன தான் செய்ய போகிறேனோ அப்படி தெரியல அப்படின்னு புலம்புவோம்ல. ஸோ இந்த மாதிரி நாட்களை நம்ம மிஸ் பண்ணவே வேண்டாம். என்ன தானம் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னா, அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, கோவிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா பசுமாட்டுக்கு கூட கொடுக்கலாம். அதுவும் கொடுக்க முடியலையா, இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேரிட்டி பண்ணுங்கள். கோஷாலையில் நம்ம ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல. ஸோ ஏதாவது ஒரு நல்ல கோஷாலைக்கு மாடு பராமரிக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி டொனேஷன் பண்ணலாம். கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தர்மம் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான நாள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா
கொஞ்சம் ஒரு வேலை அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகும். அஷ்டம சனி வேறு, வீட்டில் எல்லாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள் வேறு, ஏதாவது திருமணம் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சொல்லுவோம் இல்லையா, திடீர்னு ஒரு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னு தெரில, ஒரு கேராக இருந்ததுன்னு. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராசிநாதன் சூரியன் புதனோடு இருக்கார். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலில் கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படிங்க, ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் கூடும். அது சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. நம்ம சில நாள்லாம் நினைப்போம், குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மாவோட பேசாமல் இருக்கிறது, கூட பிறந்தவங்கள்ட்டெல்லாம் பேசாமல் இருக்கிறதுன்னு. ஸோ இன்றைக்கி அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் அமையும் பொழுது உங்கள் மனசுலேயும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு உற்சாகமும் தெம்பும் அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி பிரதோஷமான இன்று கண்டிப்பாக சிவனுக்கு வந்து நீங்கள் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு கண்டகச்சனிக்கு இது நல்ல பரிகாரமாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைக்கி வந்து சின்ன ஒரு மனக்குறை வந்து இருக்கும். என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார பற்றாக்குறை தான். யாராவது தெரிஞ்சவங்க இல்லை ரொம்ப வேண்டப்பட்டவங்கள்ட்ட நம்ம கடன் கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளுடைய தன்மானம் அதற்கு இடம் கொடுக்காது. பட் ஒரு சிலர் அவங்களே முன் வந்து உங்களுக்கு பொருள் உதவியும் பண உதவியும் செய்ய தயாராக இருப்பாங்க. மாலை நேரம் மிகவும் உகந்தது. ஒரு சிவன் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மனதளவில் ஒரு சின்ன சஞ்சலம் வந்து போகும். திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் ஒரு விதமான தைரியம் வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய மனிதர்களினுடைய நட்பு வெற்றியை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள், குடும்ப குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் உங்களுக்கு பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி சேர்ந்த இன்றைய தினம் மிகவும் ஒரு அற்புதமான நல்ல நாளாக அமையும். இன்றைய நாளில் உங்களினுடைய மிகவும் நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும். இன்று உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும். எதிர்பாராத ஆன்மீக பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் உங்களுக்கு காலை வேளை மிகவும் சிறந்தது. இன்று கோதுமை தானம் செய்வது உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாளாக அமைத்து கொடுக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து இன்று நீங்கள் ஹனுமான் சாலிசா உச்சரிக்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்கள் தீரும். ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக அமையலாம். இன்று உங்களினுடைய மன போராட்டங்கள் தீரும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரும். திடீர் பிரயாணங்கள் நன்மையை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழிலில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். புதிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. வருமானங்கள் உங்களுக்கு உயரும் பொழுது மனதில் சந்தோஷங்களும் உயரும். நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.